வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம எக் ஸ்டஃப்டு போண்டா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 வெங்காயம் போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை போட்டு தான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த கடாயில் போட்டுடுங்க. பிறகு கொத்தமல்லி கொஞ்சம் அதில் போட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாம் காரம் உப்பு எல்லாம் ஒரே மாதிரி கலந்து வரணும். ஒரே மாதிரியாக இருக்கணும். மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நான் காரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது குழந்தைங்களுக்காக செய்யறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்யணும் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு கலக்கணும். 3/4 கப்பு கடலை மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், தண்ணி போட்டு நம்ம அதை பஜ்ஜி மாவு மாதிரி கலந்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் லெவலில் வச்சு பேட்ரு ரெடி பண்ணிக்கோங்க. நான் அதில் காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு அது தண்ணியாக இருக்கணுன்றது பேட்டரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்டர். பேட்ரு ரெடியாக இருக்குது. அதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆறி இருக்கும். அதை நம்ம உருண்டைகளாக பண்ணி வச்சுட்டு ஒரு உருண்டை பண்ணி அதுக்கு மேலே வேக வச்ச முட்டை அது மேலே அந்த முட்டைக்கு மேலே உருளைக்கிழங்கை நம்ம மெதுவாக ஸ்டஃப் பண்ணால் அது கரெக்டாக மெதுவாக இப்படி அழுத்தி பண்ணி மெதுவாக இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணாவே இந்த மாதிரி வந்துடும். அந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ரெட்டு ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் சும்மா லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுக்கோங்க. கையாலே மெதுவாக அது புடாமல் அளவு அழுத்தி விட்டுக்கோங்க. மெதுவாக பண்ணுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. பொறுமையாக பண்ணுங்க. டென்ஷனெல்லாம் வேலையே பண்ணாதீங்க. எக்கை உருளைக்கிழங்குல ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த ப்ரெட்டு மேலே வச்சுடுங்க. அதுக்கு மேலே இதே மாதிரி பிழிஞ்சு வச்ச அந்த ப்ரெட்டு மேலே வச்சு மூடிட்டு அது அப்படியே ரவுண்டாக வந்துடணும். இது மாதிரி வரும். போண்டா மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதனால் அது அப்படியே ரவுண்டாக வந்துடும். நம்ம அந்த ஷேப்புக்கு அப்படியே லைட்டாக கொண்டு வந்துடணும். அந்த போண்டா மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நம்ம அந்த பேட்டரில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். ஒரு கடாய் வச்சுடுங்க. அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த உருண்டைகளை போட்டுடுங்க. நல்லா போண்டா மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம எடுத்துட வேண்டியது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எக்கு ஸ்டஃப்டு போண்டா நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 3 லேயராக இருக்குது. வெளியே ப்ரெட்டு, உள்ளே பொட்டேட்டோ, அது மேலே எக்கு, அதுக்கு மேலே நம்ம வேறு சீஸ் வேறு போடுறோம். சீஸ் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு குழந்தைங்களுக்கு குத்திங்கன்னா குழந்தைங்க ஒரே வாய் தான் கபுக்குன்னு உள்ளே போட்டுட்டு சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டுங்க பசங்க. இதை நீங்கள் காலை உணவாக கூட எடுத்துக்கலாம். ஒரு போண்டா செஞ்சு சாப்பிட்டா போதும். அதுவே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.